மேம், ஆ, கல்யாணத்துல காசி யாத்திரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். நிச்சயமா. காசி யாத்திரை அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நகைச்சுவையும், ஆன்மீகமும் சேர்ந்து நடத்துற ஒரு நிகழ்வு, ஒரு கல்யாணத்துல. அதாவது மாப்பிள்ளை வந்து கோச்சின்ட்டு வந்து துறவறம் போறேன். எனக்கு வந்து இந்த உலக வாழ்க்கை தேவையில்ல. நான் வந்து துறவறம் போய் முக்தி தேட போறேன் அப்படின்னு சொல்லி போம்போது, மாமனார் வந்து அவர கூப்ட்டு, "நீங்க வந்து சந்நியாசம் போய் தான் முக்தி தேடணுன்ற அவசியம் இல்ல. என் பொண்ண நான் உங்களுக்கு தரேன். நீங்க கல்யாணம் பண்ணிட்டு குடும்ப வாழ்க்கைய நீங்க அனுசரிச்சு வாழ்ந்து, அதுல நீங்க சிறப்பா வாழ்ந்தாலே போதும். காசிக்கு போய் தான் முக்தி தேடணும் அப்படிங்கிறது இல்ல." அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளைய அழைக்கிறதும், மாப்பிள்ளை பிரம்மச்சரிய விரதத்திலிருந்து கிரகஸ்தன் ஆகட்டும். மாமனார் சொல்றத கேட்டு, சரி நான் இனிமே வந்து காசிக்கெல்லாம் போல. துறவறம் நான் ஏத்துக்கல. நான் வந்து உங்க பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படின்னு சொன்ன உடனே மாமனார் வந்து, ஓகே சந்தோஷம் அப்படின்னு சொல்லி என் பொண்ண அழைச்சுன்னு வாங்கோ. உடனே மாப்பிள்ளை கேட்கிறார், எனக்கு பொண்ண நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு. உடனே பொண்ணு அழைச்சுன்னு வாங்கன்னும் பொழுது பொண்ணு வருவா. அதுக்குள்ள மாமனார் என்ன பண்ணுவாருன்னா, அவர் கையில ஒரு தேங்காய் குடுத்துட்டு, வஸ்திரம் மாப்பிள்ளைக்கு ஒரு வஸ்திரம் குடுப்பா. அங்க வஸ்திரம் குடுப்பா. அந்த காலத்துல நகை போட்டிருக்கா. நெறைய நெறைய விஷயங்கள் பண்ணியிருக்கா. பட் இப்பலாம் அங்க வஸ்திரம் குடுக்கறது அப்படிங்கிறது ஒரு வழக்கம். அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, காசி யாத்திரைக்கு அப்படின்னு போம்போது பார்த்தீங்கன்னா, ஒரு கருப்பு கலர் கொடை இருக்கும். ஒரு தடி இருக்கும். ஒரு துணியில வந்து தேங்காவ கட்டின்னு இருப்பா. தோள்ல கட்டிண்டு அப்படியே காசி யாத்திரைக்கு கிளம்புவோம். ஆனா இப்ப அப்படி கிடையாது. கொஞ்சம் இதுவே நம்ம என்ன பண்றோம், கருப்பு கொடைலாம் யாரும் யூஸே பண்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு மாடர்னா இப்போ வந்து ஒரே கலர் தீம்ல கொடை நாங்களே அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். பொண்ணு மாப்பிள்ளை பேர் போட்டா மாதிரி கொடையில, விசிறிலாம் எடுத்துட்டு போவோம். அந்த காலத்துல ஓலப்பாயில தான் விசிறிலாம் இருக்கும். இப்பவும் உண்டு அதெல்லாம். நீங்க நெறைய வைதிகங்கள்ல பார்த்தீங்கன்னா, வாத்தியார்கள் அத வச்சுட்டுருப்பா. பட் இதெல்லாம் கொஞ்சம் டெக்கரேட்டிவ் அம்பர்லாஸ், பேகு, ஸ்டிக்கு, புக்கு, விசிறி இதெல்லாம் குடுப்போம். புக்குன்னு பார்த்தோம்னா, இப்போலாம் சுந்தரகாண்டம் புக்கு குடுக்குறோம். ஸோ இதெல்லாம் மாப்பிள்ளை காசி யாத்திரைக்கு எடுத்துட்டு போற வழியில படிக்கிறதுக்காக, துறவறம் மேற்கொண்டு படிக்கிறதுக்காக எடுத்துன்னு போறது. ஸோ மாமனார் போய் சொன்ன உடனே மாப்பிள்ளை வந்து ஓகேன்னு கேட்டுட்டு பொண்ண அழைச்சுட்டு வந்து பொண்ண பார்த்துட்டு, ஓகேன்னு சொன்ன உடனே பொண்ணோட கைய புடிச்சு மாப்பிள்ளை கையில குடுத்துட்டு, உலக ஆசை எல்லாமே தற்காலிகம்னு உணர்ந்து, நான் முக்தி ஏத்துக்கிறேன்னு போயி, அத வேண்டான்னு சொல்லி மாப்பிள்ளை கேட்டுண்டு திரும்பி வர்றது தான் காசி யாத்திரை. ஸோ இதுக்கு மாமனார் ஒரு அழகான எக்ஸ்ப்ளனேஷன் குடுப்பாராம். என்னன்னா, "ஆ மகனே காசிக்கு போய் முக்தி அடைய வேண்டாம். வீட்டிலேயே தர்மம் செய்து குடும்ப வாழ்க்கையை நடத்தி முக்தி அடையலாம். உன் கடமையை செய்து என் மகளை மணந்து கிரகஸ்தாசிரம் ஏற்று வாழ்க" அப்படின்னு சொல்றது தான் காசி யாத்திரை. ஸோ காசி யாத்திரைக்கு பின்பு மாலை மாற்றுதல். இந்த மாலை மாற்றுதலை பத்தி நான் அடுத்த வீடியோல சொல்றேன். இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, நான் ஏதாவது விட்டிருந்தா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தவங்க யாராத்தையாவது கல்யாணம் இருக்கு அப்படின்னா, அவளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க பேஜை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ.